Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message that will give you revelation about all the things which are about to happen in the immediate future. Watch with faith and expectation, you will be blessed. All glory be to our my Lord and Savior Jesus Christ. எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே இருப்பதாக. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak about the 7 signs for you to be chosen by heaven and what God is doing right now, specifically for those over 60 to 80 years of age. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்கும் பாகியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். இந்த நாள்ல பரலோகம் மனவாட்டிக்குரிய லட்சணத்தை தகுதிய 7 அடையாளங்களை அடையாளங்களை பற்றி பேசும்படிக்கும் இந்த காலகட்டத்துல தேவன் குறிப்பிட்ட காரியங்கள் செய்யறதை பற்றி பேசும்படிக்கும் விசேஷமா 60ல இருந்து 80 வயசு மேல இருக்கிறவர்களுக்கு கூட என்ன செய்ய போறாருன்னு பேசும்படி கொடுத்த மகா பெரிய பாகியத்து ஸ்லாக்கியத்துக்கு நன்றியோட அவரை துதிக்கிறேன். Greetings to all the saints faithfully listening now to the end of the year, from beginning of the year to the end of the year, in the matchless name of my Lord and Savior Jesus Christ. உண்மையா பரிசுத்தவான்கள் நீங்க கேட்டுக்கொண்டு வருஷம் எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த செய்திகளை விசேஷமா உங்களுக்கு விசேஷமான அபிஷேகம் நிச்சயமா பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலான நாமத்துல என்னுடைய வாழ்த்துக்கள். I pray that Lord Jesus will open your spiritual eyes, the eyes of your understanding, and give you a revelation of wisdom, an understanding of how to be chosen and marked by God to be taken up at the rapture of the church. அடுத்த 20 நிமிஷத்துல நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு தெளிவை உண்டாக்கும் ஆவியின் ஞானத்தை உண்டாக்கும் ஆவியின் தந்து எனக்கு திறந்து எப்படி நீங்கள் பரலோகம் உங்களை தெரிந்து கொள்ள முடியும், அடையாளம் போட முடியும். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி எடுத்துக்கொள்ள போகும்போது வரும்போது எப்படி நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று உங்களுக்கு வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளணும்னு நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். I spoke to you last of the 7 signs required for you to be chosen by heaven. And all those who do not have these 7 signs, they will be shaken and fall in the shaking that is taking place by the Lord, according to Haggai chapter 2, at the end of the year 2025. இப்ப ஏற்கனவே நான் இந்த 7 அடையாளங்களை குறித்து மனாட்டுக்குரிய லட்சணங்களை பரலோகம் உங்களை தெரிந்து கொள்ளும்படிக்கு இருக்க வேண்டியதை பற்றி பேசியிருக்கிறேன். அந்த 7 அடையாளங்கள் நம்ம மேல இல்லாத இருந்தா ஹேகர் 2ஆம் அதிகாரம் தீர்க்கதரிசி மூலியமா 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பேசுகிறத நான் இன்னொரு விசை எல்லாவற்றிலும் நான் அசைக்க போகிறேன்னு இந்த வருஷம் முடியறதுக்குள்ளவே எல்லாம் அந்த அசைவுல எல்லாரும் கீழே விழுந்து விடுவார்கள். How many have prayed about all what I spoke regarding the subject in my earlier messages? கடந்த செய்திகள்ல நான் பேசின காரியங்களை வச்சு யார் யார் நீங்கள் அதை குறித்து ஜெபித்திருக்கிறீர்கள், எப்படி அந்த அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்றது சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். And ask the Lord Jesus what you have to do that these 7 signs will be seen upon you and be chosen by heaven. பரலோகம் உங்களை தெரிந்து கொள்ளும் படிக்கும், அந்த 7 அடையாளம் உங்களை காணும் படிக்கும். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று யார் யார் நீங்க செய்திருக்கிறீர்கள். Every single person has to pray and ask the Lord what they have to do to have these signs and do it. ஒருத்தரும் கூட மனவாட்டியா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற எல்லாரும் கூட நிச்சயமா
ஆண்டவரோடு தனிப்பட்ட நேரத்தை செலவு செய்து இந்த 7 அடையாளங்கள் என்னில் காணப்படும்படிக்கு நான் என்ன செய்யணும்னு ஜெபிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அதை எல்லாம் செய்ய வேண்டும். Otherwise you will not be taken up when the Lord Jesus returns for his bride. இல்லை என்றால் மணவாளன் அங்கே இயேசு கிறிஸ்து மணவாட்டை கொண்டு போய் வரும்படிக்கு வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Once again briefly to go through it again. இன்னொரு விஷயம் திருப்பி சுருக்கமா நான் அந்த காரியங்களை கொண்டு வர போகிறேன். முதலாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் பேசிக் சால்வேஷன். முதலாவது உங்களுக்கு அஸ்திபாரத்தை போட வேண்டும். அது ரட்சிப்பு வேணும், பாவ பரிகாரம் வேணும். All those who received forgiveness for their sins was when 3000 first baptism was in Acts chapter 2 verse 38 on the day of Pentecost. முதலாவது பாவ பரிகாரம் பெற்றவர்கள் 3000 பேர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல 3000 பேர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். வேற எந்த நாமத்திலையும் பாவ பரிகாரம் கிடையாது. There is no forgiveness of sins in any other name or in any other baptism. வேற எந்த ஞானஸ்தானமும் கிடையாது, பேர்லயும் கிடையாது. So better check on that first. Otherwise the first step itself will be disqualified. முதலாவது அது நீங்கள் சோதிச்சு பார்த்து அது சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஆரம்பத்திலேயே நீங்கள் தகுதி இல்லாத விடுவீர்கள். Hallelujah. The first sign that you are marked by God is a broken and contrite heart. கர்த்தர் உங்க மேல தெரிந்து கொள்றதுக்கு அடையாளம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு முதலாவது அடையாளம் என்ன என்றால் நறுங்குண்ட ஆவியார் இருதயம், ஒரு இருதயம் வேணும் என்று. The internal posture, உள்ளான நிலவரம். Without the spirit of pride and indifferent attitude, பெருமை ஆவி இல்லாதபடிக்கு, ஏனதானா இருக்கிற ஆவி இல்லாதபடிக்கு. The lukewarm Lord whom the Lord will spit out of his mouth. அனல் இல்லாத குளிர் இல்லாத கூட்டத்தை கர்த்தர் வாயிலிருந்து வாந்தி பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். The second sign is separation of the sheep from the goats. இரண்டாவது அடையாளம் வெள்ளையாடும் செம்மறையாடும் பிரிக்கிறது. This is about what you do when no one is watching. இது எப்படி செய்யப்படும் என்றால், யாருமே இல்லாதப்போ ஆண்டவர் நீங்களும் மட்டும் இருக்கும்போ நீங்க எப்படி உங்க காரியங்களை நடத்துகிறீர்கள் அதை பொறுத்தது. Most Christians fail in this. முக்காவாசி கிறிஸ்தவர்கள் இதுல தோற்று போறார்கள். Second is love your neighbor as yourself. இரண்டாவது, நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. Matthew 25 speaks the separation of the sheep from the goats. வெள்ளையாடு செம்மறியாடும் பிரிக்கிறது மத்தேயு 25வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். The third is a sanctified tongue. மூணாவது என்னவென்றால் பரிசுத்தமாக்கப்பட்ட நாவு. The tongue of a sheep and not a goat. வெள்ளையாடுட நாக்கு அல்ல, செம்மறியாடுட நாக்கு. Fourth one, a steadfast upward gaze fixed on eternal things and not on temporal. நித்திய நீங்கள் உங்க பார்வை எங்க இருக்க வேண்டும்? உறுதியா நித்தியத்தை நோக்கி, மேலான நோக்கி நாடி உங்க பார்வை இருக்கணும். கீழான உலகத்தின் காரியத்துக்கு, மாம்சத்துக்குரிய காரியத்துக்கு அல்ல. Fifth, you are walking through a season of refining fire, a period of loving discipline. அஞ்சாவது என்ன என்றால், நீங்கள் அக்னி உங்களை ஒரு காலகட்டம் சோதிக்கும். தேவனுடைய சிட்சிக்கிற ஒழுங்குமுறைக்கு வரும்படிக்கு அன்பு, இதுல உங்க பரம தகப்பனுடைய அன்பு இதுல காணப்படும். இதுல அடையாளம் வெளிப்படும், உண்மையாவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. Sixth one, the sign that God has chosen you is that you carry the quiet authority of true biblical humility, not what our culture thinks is humility. ஆறாவது என்னவென்றால், உங்களிடத்துல தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருந்தால் உங்களிடத்துல
அமைதியான, காட்டிக்காத என்ன இருக்கும், தாழ்மை இருக்கும். உலகம் கலாச்சாரத்தின் நிமித்தம் தாழ்மை காட்டிக்கிறது, அந்த தாழ்மை கிடையாது. செவன்த், this is the ultimate proof of sonship. ஏழாவது என்னவென்றால், நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்ற ஆதாரம். இட்ஸ் ரிலேஷன்ஷிப். தேவனோடு ஒரு உறவு இருக்கும். Without this final intimate sign, all the others will become a form of religious self-improvement. இந்த கடைசியான இந்த அடையாளம் இல்லாதபடிக்கு பாக்கி 6 இருந்தா கூட அதெல்லாம் மாம்சத்துல நீங்கள் முன்னேறதுக்காக செய்யற காரியமா தோன்றப்படும். முதலாவது அந்த உறவு, உங்களுக்கு தேவனோடு இருக்கிற உறவு ஆதாரபூர்வமா அது வெளிப்பட வேண்டும். Without the seventh sign, an active daily intimate friendship with Jesus Christ. இந்த ஏழாவது அடையாளம் இல்லாதபடிக்கு அனுதினமும் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு உறவை வச்சு அவரோடு பேசி அவரோட நேரத்தை செலவு செய்யற அந்த பிள்ளைகள் தகப்பனோடு வச்சு கொண்டிருக்கிற உறவு வேணுமே வேணும். No one will have the power to survive the destruction that is going to come on this earth. இல்லைன்றால் இந்த பூமியில வரப்போற அழிவு யாராலையும் தாங்க முடியாது, ஜெயிக்க முடியாது இருக்கும். Immediately on a daily basis, spend time alone with the Lord Jesus Christ. இப்போதே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதே கூட நீங்க செய்யாத இருந்திருந்தா அன்னுதினமும் நேரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட தனிப்பட்ட முறையில நேரத்தை செலவு செய்யுங்கள். And ask him to prepare you and what you have to do, and ask what you have to do to become the 5 wise virgins who went with the bridegroom. அது மட்டும் இல்லாதபடிக்கு நீங்கள் ஜெபிச்சு கேட்க வேண்டும், ஆயத்தப்படும்படிக்கு, 5 புத்தியுள்ள கன்னியா மாறும்படிக்கு. அவர்கள் மட்டும் தான் 5 தான், 10 இருந்ததுல 5 தான் மணவாளன் வந்த போது கல்யாண விருந்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். அது எப்படி செய்யணும்னு ஜெபிச்சு கேட்க வேண்டும். If you get left out, you will never survive the persecutions on this earth in any way. நீங்கள் கைவிடப்பட்டு போனால் புத்தி இல்லாத கன்னிகளை போல உலகத்துல நடக்கிற உபதிரத்தை இந்த பூமியில ஒரு நாளும் அதை மேற்கொள்ள முடியாது. We also saw the 3 rapture signs that will unfold at midnight. அது மட்டும் இல்லாதபடிக்கு நடு ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படுதல், மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல் குறித்து 3 அடையாளங்களை நடு ராத்திரியில காண்பிக்கப்படுறத பற்றி கூட நான் பேசியிருக்கிறேன். The bridegroom is revealing to his bride that when these signs, they see these signs, they will know with absolute certainty that the time of the rapture is at hand. மணவாளன் மணவாட்டிக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடையாளங்களை நீங்கள் நடுராத்திரில பார்க்கும்போது காலம் சமீபமா இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். The bride has to prepare their hearts immediately. And when the third and final sign appears at midnight, they will have only minutes, not hours or days to prepare. அப்போ மணவாட்டி தங்கள் இருதயத்தை உடனே ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது அடையாளம் காணப்படும் போது நடு ராத்திரியில அப்புறம் நிமிஷங்கள் தான் இருக்கும் ஆயத்தப்படுறதுக்கு. அப்போ நாட்களோ மணிக்கணக்கு நேரமா இருக்காது. Literal minutes before the door of opportunity closes forever. ஒரு சில நிமிஷம் மட்டும் தான் இருக்கும், இல்லென்றால் அந்த சந்தர்ப்பமான வாசல் நித்தியத்துக்கு மூடப்படும். Between the final sign and rapture itself, கடைசி அடையாளத்துக்கும் மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கும் நிமிஷம் தான் இருக்கும். The first sign is cosmic disturbances in the sky at midnight, which will vanish in 3 minutes 47 seconds. முதலாவது அடையாளம் நடு ராத்திரியில வானத்துல விசேஷமான காரியங்கள் வெளிப்படும். அது யாராலே அது விளக்கி, விஞ்ஞானிகளோ மாம்சத்துக்குரிய யாருமே அது விளக்கி அது காரணம் சொல்லவே முடியாது. அது 3 நிமிஷம் 47 செகண்ட் அது வெளிப்படும். அப்புறம்
அது மறந்துவிடும். Believers who are spiritually aware will immediately recognize this first sign and know that the other two signs are going to follow in rapid succession. அப்ப விசுவாசிகளுக்கு இதை பற்றி உணர்வு இருக்கிறவர்கள், அறிவு இருக்கிறவர்கள் என்ன பண்ணும், உடனே அந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டு இப்போ அடுத்த 2 அடையாளம் காட்டப்படும் என்று சொல்லி தொடர்ந்து அது வரப்போகிறது என்று ஆயத்தப்படுவார்கள். If you are not spiritually alert, you won't be ready. நீங்கள் ஆவியில அனலுள்ள இருக்கவில்லை என்றால் நீங்கள் ஆயத்தமா இருக்க மாட்டீர்கள். The second is at midnight sign, a supernatural silence that falls on the whole earth at exactly midnight. இரண்டாவது நடு ராத்திரியில அடையாளம் என்னவென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மௌனம், சத்தமே இருக்காது. உலகம் முழுவதும் 12 மணி ராத்திரிக்கு அது அந்த அடையாளம். இது after the first sign appeared in the sky. இது 12 மணி நேரம் முதல் அடையாளம் வெளிப்பட்ட பிறகு இது வெளிப்படும். In the silence, both the believers and unbelievers will hear a voice speaking directly to their hearts. அந்த மௌனத்துல சத்தமே இருக்காது. விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் கூட அவர்கள் இருதயத்துல ஒரு குரல் பேசுகிறதே அவர்கள் கேட்பார்கள். To unbelievers and to believers, are you ready? விசுவாசிகளுக்கு என்ன அந்த சத்தம் கேட்கும், ஆயத்தமா இருக்கிறீர்களா என்று. To unbelievers, an invitation, a last opportunity to surrender their lives before it becomes eternally too late. அவிசுவாசிகளுக்கு ஒரு அழைப்பு, கடைசியா ஒப்பு கொடுக்கும்படிக்கு, தங்களே ஒப்பு கொடுக்கும்படிக்கு, நித்தியத்துக்கு போகும்படிக்கு அது கடைசியான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கிறத பற்றி அந்த சத்தம் பேசும். This is the final warning before the last sign, before the door closes forever. இது கடைசி அடையாளத்துக்கு முன்னாடி உள்ள அடையாளமா இருக்கிறது, வாசல் மூடுறதுக்கு முன்னாடி. Third, after the third final sign, there will be no more time. மூணாவதும் கடைசியான அடையாளத்து பிறகு நடுராத்திரில காலம் செல்லாது. No more warnings, no more opportunities to get ready. எச்சரிப்பின் சத்தம் கிடையாது, இன்னும் ஆயத்தப்படுறதுக்கும் சந்தர்ப்பம் கிடையாது. Second sign is your chance to ensure you are finally prepared. இரண்டாவது அடையாளம் வெளிப்படும் போது தான் நீங்கள் முழுசா ஆயத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. The saints, the sound of the shofar blowing with tremendous power and clarity. Shofar என்ற எக்காலம் சத்தமா விளக்கமா அவங்க அது வல்லமையா ஊதப்படுறத கேட்குவார்கள். at exactly midnight, 24 hours after the sign, second sign. அப்ப 24 மணி நேரம் பிறகு இரண்டாவது அடையாளம் ஆயிட்ட பிறகு காட்டப்பட்ட பிறகு நடு ராத்திரியில எக்காலம் ஊதப்படும். There is only 7 minutes before the rapture occurs for preparing, repenting and being taken up to meet the Lord. Hallelujah. அப்ப இந்த மூணாவது அடையாளம் எக்காலம் ஊதப்பட்ட பிறகு குறிப்பிட்ட 7 நிமிஷம் தான் இருக்கும். பிறகு மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்ப அந்த 7 நிமிஷத்துல மனம் திரும்புவீர்களா, என்ன பண்ணி ஆயத்தப்படுறீர்களோ கர்த்தரை சந்திக்கும்படிக்கு. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. If you are in your 60s or 70s or 80s, this December miracle is only for you. We are going to talk about another subject. வேற ஒரு கருத்தை பத்தி நாங்க பேச போறோம். கர்த்தர் இப்ப செய்ய போற இந்த மாசமே செய்ய போற காரியம். The Lord is going to do it this very month. நீங்கள் 60 வயசுல இருக்கிறீர்களா, 70 வயசுல இருக்கிறீர்களா, 80 வயசுல இருக்கிறீர்களா, இந்த டிசம்பர் மாதம் 2025 வருஷத்துல உங்களுக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். Have you ever felt that a miracle could change your life in an instant?
ஒரே நிமிஷத்துல நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? இப்ப நான் ஒரே நிமிஷத்துல ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்தா எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில முற்றிலும் மாறப்படும் என்று யோசிச்சிருக்கிறீங்களா? That a divine moment timed perfectly by God is about to touch only those who have faithfully walked through the decades. அப்போ ஒரு தெய்வீக சந்தர்ப்பம், தேவன் சரியான நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை உண்மையாவே கர்த்தரை கூட சஞ்சரித்து 10 ஆண்டு காலங்களா சஞ்சரித்து கொண்டு வந்தவர்களுக்கு மட்டும் அது தொடப்போகிறது. If you are between 60 to 80, in your 60s to 80s, you are in the most powerful season of a person's life. இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு 60ல இருந்து 80ல 80ஸ்ல இருக்கிற வயசா உள்ளவர்களா இருந்திருந்தா இந்த காலகட்டம் வல்லமை வாய்ந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையிலே இருக்க போகுது. People over 60 have something no younger person can possess. வாலிபர்கள் கிட்ட இல்லாத காரியம் 60 வயசுக்கு மேல உள்ள ஜனங்களுக்கு கிட்ட இருக்கிறது. Hallelujah. முதலாவது, first of all, they have tested faith. அவர்களிடத்துல என்ன இருக்குது? முதலாவது சோதிக்கப்பட்ட விசுவாசம் இருக்குது. செகண்ட்லி, ரிஃபைன்ட் கேரக்டர். ரெண்டாவது, குணாதிசயங்கள், உண்மையுள்ள குணாதிசயங்கள் இருக்கிறது. thirdly, hard won wisdom, which when God, thirdly, hard won wisdom. மூணாவது என்ன? கஷ்டப்பட்டு பாடுபட்டு பெற்றுக்கொண்ட ஞானம், which when God joins with supernatural acceleration, அதோடு கூட சேர்ந்து தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படும் போது, when he releases his end time power through vessels that have been purified by time and trials, nothing can stop what God can do through them. அது மேல தேவன் கடைசி காலத்தின் வல்லமை இந்த பாத்திரங்கள் மேல ஊற்றும் போது, அது நாட்கள் காலங்களால சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்கள் மேல ஊற்றப்படும் போது, சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்கள் மேல ஊற்றும் போது, அந்த பாத்திரங்கள் மூலியமா செய்யக்கூடிய காரியம் தேவனால செய்யக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லைன்னு பாக்குறோம். In God's economy, the longer you have been faithful, the more God can trust you with. தேவனுடைய ராஜ்யத்துல அதிகமா எவ்வளவு காலம் நீங்கள் உண்மையா அவரை பின்பற்றி இருக்கிறீர்களோ, இன்னும் அதிகமா தேவன் உங்களை பொறுப்பு கொடுத்து நம்ப முடியும். The more you have been tested with, the more assignment he can release through you. அதிகமா நீங்கள் சோதிக்கப்பட்டிருந்தா அதிகமான பொறுப்பை உங்களுக்கு கொடுக்க முடியும். God is going to anoint those above 60 with the Caleb's anointing in December of 2025. இந்த டிசம்பர் மாதம் இப்ப நாம அதுல இருக்கிறோம். 2025 வருஷத்துல 60 வயசுக்கு மேற்பட்டவர்களை காலேபோட அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். In every move of God throughout history, the powerful warriors have always been the older generation. காலங்கள சரித்திரத்துல பார்த்தா தேவனுடைய வல்லமை வாய்ந்த போர் வீரர்கள் யாரா இருந்தார்கள்? வயதுள்ளவர்கள் தான். The proven ones, not youths, as they are still building. சோதிக்கப்பட்டவர்கள், வாலிபர்கள் கிடையாது, இப்பதான் அவங்களுக்கு கட்டி எழுப்புறார்கள். You can see Abraham, Sarah, Moses, Noah, Anna the prophetess and Caleb. நீங்கள் வேதத்துல பார்த்தா ஆபிரகாம தெரிந்து கொண்டார், சாரால, மோசே, நோவா, தீர்க்கதரிசியான அன்னாலும், காலேபு எல்லாம் 80 வயசுக்கு மேலதான் அவர்களை தெரிந்து கொண்டார்கள். Over 80-year-old only they have been chosen. The Lord is going to pour Caleb's anointing on all the faithful ones over the age of 60. If they surrender themselves to the Lord to fulfill his final assignment. அப்போ நீங்கள் கர்த்தருடைய கடைசியான
பொறுப்புகளை இந்த காலகட்டத்துல நிறைவேற்ற உங்களையே கர்த்தரோட கருத்துல ஒப்பு கொடுத்தா, உண்மையா இருந்த 60 வயசுக்கு மேல இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மேல காலேபுட அபிஷேகத்தை இந்த காலகட்டத்துல ஊட்ட போகிறார். Those who have been refined by fire and proven their faithfulness over decades. அவர்கள் அக்கினினால சோதிக்கப்பட்ட அவர்கள். அப்புறம் 10 ஆண்டு காலங்களா அவர்கள் உண்மையா இருந்திருக்கிறார் என்று சோதிக்கப்பட்டு அது ஆதாரபூர்வமா வெளிப்பட்டிருக்கிறார். To receive it, there is a preparation required. இந்த அபிஷேகம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆயத்தம் இருக்கிறது. First one is prayer. Becomes the vessel through which the heart is open and the soul is aligned and the spirit is open to receive. அப்ப முதலாவது ஆயத்தம் என்னவென்றால் ஜெபத்துல தான் அந்த பாத்திரம் வந்து அந்த ஜெபத்தின் மூலமாவே அந்த இருதயம் அது வந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவனோடு அந்த ஆத்மா சேர்ந்து இருக்கும்படிக்கு அந்த ஆவியை திறக்கும்படிக்கு அது அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஜெபத்தின் மூலியமா தான் அந்த வாசல் திறக்கும். செகண்ட்லி கிராட்டிடியூட். ரெண்டாவது நன்றியுள்ள ஒரு இருதயம், நன்றியுள்ள ஒரு மனசு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்கள் இந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். தேர்ட்லி ஒபீடியன்ஸ். மூணாவது கீழ்ப்படுதல் இருக்கிறவர்களுக்கு வந்து கர்த்தர் வந்து அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஃபோர்த், இன் ரிஃப்ளெக்ஷன் கிளாரிட்டி எமர்ஜஸ். நாலாவது வந்து நாம் கர்த்தரோட காரியத்தை பற்றி யோசிச்சு தியானம் செய்து கடந்த அந்த பாதைகளை திரும்பி பார்த்து இன்னும் கர்த்தரை நாம் பின்பற்றணும்னு தீர்மானம் செய்யறவர்களுக்கு மேல ஊற்றுகிறார். Fifth, faith is the foundation of spiritual readiness. ஆவிக்குரிய இந்த ஆயத்தத்துக்கு முக்கியமா எது இருக்குதுன்னா வேண்டியதா இருக்கிறது விசுவாசம். Hebrews 11:6 says, without faith it is impossible to please God. அப்போ எபிரேயர் 11:6 என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் இல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது என்று. Sixth one, surrender totally. ஆறாவது என்னவென்றால் முற்றிலும் நம்மையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 7, relationship of and acts of faith. ஏழாவது என்னவென்றால் உறவுகளும் விசுவாசத்தில் நம்பிக்கையில கிரியைகள் செய்கிறது. 8th one is anticipation, expectation that God will work. அப்ப 8வது என்னவென்றால் எதிர்பார்ப்பு. தேவன் கிரியை செய்ய போகிறார், அப்படியே வாக்குத்தத்தம் செய்த ஒரு வாக்கு மாறார், தேவன் அப்படியே செய்வார் என்று. The God who is faithful has promised and he will do it just as it is. That expectation, அந்த எதிர்பார்ப்பு வேணும். These 8 things will bring you to the right spiritual posture to receive from God. இந்த 8 காரியங்கள் தேவனிடத்துல இருந்து இந்த மாசம் அந்த காலேபுட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்ன செய்யும்? அந்த சரியான இடத்துல உங்களை கொண்டு வந்து நிக்க வைக்கும். Also in these days there are 5 events that are coming before the end of 2025. I'll just like to talk about one of it. Next message I'll continue the rest. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 5 காரியங்கள் நடக்க போகிறது. ஒன்னு பற்றி மட்டும் பேசிட்டு அடுத்த வாட்டி தொடர்ந்து அதை பற்றி பேசுவேன். One is the controlled financial collapse, a shake-up to introduce the new system. All these things are going to happen before this year ends and we should prepare immediately for it. அப்போ என்ன நடக்கும்? எல்லா கம்ப்யூட்டரும் சிஸ்டம் எல்லாம் அது நின்று போயிடும். பேங்க்ல இருந்து பணம் எடுக்க முடியாது. பணம் வேணும்னா ஒரு வாரத்துக்குன்னா எடுத்து அது சரிப்படுத்துறதுக்கு ஒரு வாரம்னா ஆகும். அப்ப பணம் எடுத்து வீட்டுல வச்சுக்கணும். So all the systems are going to fail suddenly and 72 hours it will be on and nobody will be able to repair it. So if you want money,
You better take out money from the bank and keep it at home, because you won't be able to do anything through online. Prepare immediately for it. உடனே நீங்கள் இந்த காரியங்களுக்கெல்லாம் ஆயத்தப்பட வேண்டும். You cannot prepare for what is coming if your heart is not right with God. வரப்போற காரியங்களுக்கு நீங்கள் ஆயத்தப்படவே முடியாது. உங்க இருதயம் ஆண்டவரோடு ஆண்டவர் பார்வையில அது சரியில்லாத இருந்தா. The first step is repentance and surrender. முதலாவது காரியம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். Say, Lord, I give my life to you. Search my heart, O Lord, and show me what needs to be changed. Otherwise, it is of no use at all. முதலாவது நீங்க என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, என்னுடைய ஜீவனை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து என்ன மாற்றப்பட வேண்டுமோ நீ எனக்கு வெளிப்படுத்தும். இல்லைன்றால் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. Otherwise, we cannot do anything. நான் இப்ப உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you now. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாள்ல கர்த்தாவே நடக்க போற காரியங்களே சீக்கிரமா உம்முடைய கர்த்தாவே சபையை எடுத்துக்கொள்ளப்படுற, மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுற வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படிக்கும், உலகத்துல நடக்கிற பயங்கரங்களுக்கு நாங்க ஆயத்தப்படும்படிக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலேயும் அபிஷேகத்தை ஊற்ற அந்த வெளிப்பாடத்தார் உடனே ஆயத்தப்படும்படிக்கு. காலம் கூட ஜாஸ்தி கிடையாதுன்னு நீ சொல்லுகிறீர். ஹல்லேலூயா. உடனே ஆயத்தப்படும்படிக்கு அப்பேற்பட்ட அபிஷேகம் அவங்க மேல ஊற்றணும். 60 வயசுக்கு மேல, 60 வயசு கம்மியா இருந்தா கூட அந்த தகுதி பெற்றுக்கொண்டிருந்தா ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் அந்த காலைப்பட அபிஷேகத்தை ஊற்றுவார். 60 வயசுக்கு மேல இருக்கிறவர்கள் கடைசி பொறுப்பை ஆண்டருக்காக இந்த பூமியில நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறவர்கள் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டு இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருந்தா கூட அவங்க மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றாண்ட அபிஷேகத்தை ஊற்றி அந்த வெளிப்பாடை பெற்று அந்த 8 ஆயத்தங்களை கர்த்தாவை சரிப்படுத்தி அந்த தகுதி உள்ள இடத்துல வந்து அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய். வியாதிய ஊற்றும், வியாதிப்பட்டு மரண தருவாயில இருக்கவங்க மேல கூட விடுதலை தாரும். வியாதிய ஊற்றும் இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message, Father, that you pour out your Spirit upon them, that they will get prepared for the rapture, Lord Jesus, that they will not be left behind like the 5 foolish virgins, Father. Shata Ria Rabba Rira. Pour out your Spirit on all of them, Father. Lord, give them the revelation that time is not, much time is not left, that they have to prepare immediately, that the 7 signs that they're chosen by heaven will be seen on them. Hallelujah. And also to prepare for the terrible things going to happen on this earth. Lord, I pray that you speak to them. Lord, even the rapture signs, they shouldn't miss, Lord Jesus. We should come to be with you forever and ever, Lord Jesus. We shouldn't be left behind like the foolish virgins. I pray that you pour your Holy Spirit upon all of them, Father, and they'll start preparing immediately, seeking you, surrendering to you, doing seeking you and finding out what they have to do to get those signs and qualities. In Jesus' precious name I pray with thanks. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினா அந்த அக்கௌண்ட் நம்பர்ல உங்க காணிக்கை போடுங்கள். இந்த கடைசி கால அறுவடையை நீங்கள் தாங்கள். ஆண்டவர் இன்னைக்கா நாளைக்கா அவருடைய வருகை சமீபமா இருக்குது. இன்னும் காலம் செல்லாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எது வச்சிருந்தா கூட பூமியில ஒண்ணு கூட எடுத்துன்னு போறது இல்லை. நாம் கைவிடப்படக்கூடாது. நீங்க கர்த்தரோட ஊழியத்துல நீங்கள் தாராளமா கொடுத்து தாங்குங்க. கர்த்தர் இந்த மாசத்திலேயே இந்த அபிஷேகம் காலிபட அபிஷேகத்தை ஊற்றும் போது வானத்தின் பலனை திறந்து விதைச்சிருக்கிறவர்களுக்கு பெரிய அறுவடை கொடுக்க போகிறார். If this message is a blessing to you, contact us by phone. Your testimony is a blessing to many. If you want to support this ministry, send your offerings to the account number on the screen. Whatever you have, honor the Lord with your substance and give to the ministry. This month, the Lord is going to pour out Caleb's anointing and
the windows of heaven is going to pour out on all those who are sowed into the ministry faithfully for a big harvest. Nothing you're going to take. Any day the Lord can come and will be taken away if you have the signs. So uphold the end time harvest, and you won't have room enough to contain the blessings which the Lord will pour out. If you want individual prayers, Friday morning 10 to 2, individual prayers will be made at that address on the screen. Contact us by phone. Come and receive your deliverance. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா அந்த அட்ரஸ்ல நீங்கள் கூப்பிடுங்கள். வெள்ளிக்கிழமை காலைல 10 to 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏற்கப்படும். வந்து அந்த முகவரிலும் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May God bless you. Amen.